தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மார்க்கு எழுதின சிறு வாசகம் அதிகாரம் 10 இறை வசனங்கள் 32 முதல் 45 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய்க் கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்று இருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் பன்னிருவரை அழைத்து தமக்கு நிகழ இருப்பவற்றை குறித்து பேசத் தொடங்கினார். அவர், இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 நாள்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவரிடம் கூறினார். செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவரை அணுகி சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவரிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினார். இயேசு அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தாரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 8ஆம் வாரம் மே மாதம் 29ஆம் தேதி 2024ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அழகாக நிறைய விஷயங்கள் எடுத்து வைக்கிறார். ஓகேங்களா? இதெல்லாம் எடுத்து சொல்லணுன்னா இதுக்கெல்லாம் ஒரு நாள் பத்தாது. அந்தளவுக்கு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஏன் ஏசப்பா தன்னுடைய இறப்பை முன்னாடி அறிவிக்கிறார். அதுவும் அந்த ஒரு பேராகிராஃபே நீங்கள் படிச்சிங்கன்னா முடியாது, நம்மளால் தாங்க முடியாது. இதெல்லாம் ஏசப்பாவுக்கு முன்னாடி சொல்கிறாரு பாருங்க சீடர்கள். அவங்களாம் பயந்து திகில் விட்டுலாம் பயந்து போயிருக்காங்க. என்னது, இவரையே நம்பி வந்தோமே, கடைசியில் இவருக்கே இந்த அளவு நிலைமையா? அதுவும் கடவுளை வச்சு எவ்வளவோ புதுமைகள் அற்புதங்கள்லாம் பண்ணார். இவரையே ஏளனம் செஞ்சு அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து கொலை செய்வாங்களாமே. அப்போ நமக்கெல்லாம் என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு எல்லாம் பயந்துக்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்லியிருக்காரு? உயிர்த்தெழவும் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்களுக்கு முழுசாக மைண்டில் என்ன தான் ஓடும்? ஐயோ இறந்துருவார் அவரும், அதுவும் இவ்வளோ கொடூரமாக இறக்க போகிறாரேன்னு சொல்லி பயந்துட்டுருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ நாமளும் அப்படி தான் ஏசப்பாவை நோக்கி நம்ம பல வேண்டுதல் வைக்கிறோம். ஆனால் இதுலேயே சொல்லியிருக்கு பாருங்கள், இது எல்லாமே என்னது விருப்பம் மட்டும் கிடையாது, கடவுளுடைய விருப்பம் என்னவோ அதன்படி எல்லாமே நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ
நாம் இயேசுக்கிட்ட ஒன்று வேண்டுறோம், ஆனால் அவங்களோட பிளான் வேறு. இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, நீங்கள் பாஸ் ஆகணும்னு நினச்சி வேண்டுறீங்க, ஆனால் கடவுளுடைய பிளானு வேறையாக இருக்கும். அது இன்னும் பயங்கரமாக செம்மையாக ஆச்சரியமூட்டும் வகையில் இருக்கும். ஓகேங்களா? அதனால் நாம் என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் கடவுள் முடிவு பண்ணுவார். நீங்கள் கடவுள் எனக்கு இப்படி தான் வேணும், இதான் வேணும் அப்படின்லாம் கேட்காதீங்க. உங்கள் விருப்பப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக என்ன கிடைக்கும், அவருடைய விருப்பப்படி நம்மளை அழகாக கொண்டு போவார். ஓகேங்களா? ஸோ நீங்களும் என்ன பண்ணணும், இனிமேல் வேண்டும் போது எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு வேண்டக்கூடாது, உமது விருப்பப்படி இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் வேண்டணும். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா.